ஃபாரெக்ஸில் நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் நமக்கு தேவைப்படுதுன்றதை பேசிக் கால்குலேஷனில் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய செட்டப் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த செட்டப்புக்கு ஆவரேஜாக என்னுடைய எஸ்எல் பார்த்தோம்னா ஒரு 10 பிப்பு நான் எஸ்எல் ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த எஸ்எல் 10 பிப்பு ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கும் அல்லது அதை விட கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ 10 பிப்பை நான் எஸ்எல்லாக ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது இருக்கிறதுலே லோயஸ்ட்டு லாட் சைஸ் 0.01 தான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு லாட் சைஸ். நாம் இங்கே செட்டப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இந்த அக்கௌண்ட் எடுக்கிறோம். அப்போது நமக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு என்னுடைய செட்டப்பில் 10 என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 10 என்ட்ரியும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது அல்லது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் எனக்கு தேவைப்படுதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். மேனுவல் மெத்தடும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் மெத்தடும் இருக்குது. அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மேனுவலாக செக் பண்ணலாம். கரன்சி எக்ஸாம்பிள், கரன்சியோட ப்ரைஸ் 1 இங்கே ஒரு 5 டிஜிட்டல் இருக்கும். 73521 இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட்டல் இருக்கும். இந்த 1 பாயிண்டில் இருக்கிற ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணுறோன்னா என்னென்ன வரும்னா ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஆட் யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி. இது எல்லாமே 0.somethingலேருந்து 1.something வரையுமே இந்த ரேஞ்சு தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கிற இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது ஜென்ரலாக நம்ம லாஸ் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, அந்த பிப்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. கரன்சி இந்த 4 விஷயத்தை பொறுத்த வரையும் மல்டிப்ளிகேஷன் 10 காமன் எடுத்துக்கலாம். நம்ம எஸ்எல் இங்கே எத்தனை பிப்புன்னு பிளான் பண்ணோம்? 10 பிப்பு இங்கே எஸ்எல். ஸோ 10 ஓகேவா இன்ட்டு நம்மளுடைய பேசிக் லாட் சைஸ் 0.01 இது மூணையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னாக்க ஒரு யூஎஸ்டி வரும். ஸோ அப்போது எனக்கு என்னுடைய செட்டப்பில் 10 பிப்பு எனக்கு என்னுடைய என்ட்ரிக்கு நெகட்டிவாக போனால் எனக்கு ஒரு யூஎஸ்டி லாஸ் ஆகும். அப்போது என்னுடைய மந்த்துக்கு எத்தனை என்ட்ரி? 10 என்ட்ரி. ஒரு என்ட்ரிக்கு எனக்கு ஒரு யூஎஸ்டி லாஸ் ஆகும். அப்போது என்னால் 10 என்ட்ரி கண்டினியூவாக லாஸ் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ எனக்கு யூஎஸ்டி தேவைப்படுது? 10 யூஎஸ்டி. இது கூட ஒரு ஆவரேஜாக ஒரு 2 யூஎஸ்டி கமிஷன் எடுத்துக்கலாம். ப்ரோக்கரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கமிஷன். அப்போது எனக்கு 12 யூஎஸ்டி இருந்தாலே ஒரு செட்டப்பில் 10 என்ட்ரி என்னால் 10 என்ட்ரியுமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய என்ட்ரி என்னால் எடுக்க முடியும். ஸோ டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு 10 என்ட்ரி, இப்போ 12 யூஎஸ்டினா நம்ம ஊர் காசுக்கு ஆவரேஜாக ஒரு 1000 ரூபாய் வரும். ஒரு 1000 ரூபாயை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ண முடியும்னா அது இங்கே ஃபாரெக்ஸில் பாசிபிள் தான். ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1000 ருபீஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜை ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 என்ட்ரி ஆவரேஜாக சூஸ் பண்ணுங்கள். 10 என்ட்ரியில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 10 அவுட் ஆஃப் 10 ஃபெயிலியர் கொடுக்கவே கொடுக்காது. அப்போது ஏதாவது நீங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறன்றதை விட்டுட்டு சிம்பிளாக ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது வெப்சைட் மூலமாக எவ்வளோ தேவைப்படுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபாரெக்ஸில் மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா எஃப்எக்ஸ் மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். இதில் கரன்சியோடைய நேம் என்ன அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரன்சி நேம் ஆட் யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இப்போது என்னுடைய யூஎஸ்டி கரன்சி டைப் நான் யூஎஸ்டியில் தான் டெபாசிட் பண்ணுறேன். என்னுடைய மார்ஜின் ரேஷியோ அதாவது லிவரேஜ்னு சொல்லுவோம். இது என்னென்னா நம்ம 1:1000 வச்சுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ 1:1000 வச்சுக்கலாம்.
டோட்டல் லாட் சைஸ் நான் வந்து என்ன லாட் சைஸ் ஸ்டாண்டர்டாக ட்ரேட் பண்ண போகிறேன் 0.01. அப்போ இந்த ஆட் யூஎஸ்டியோடைய நம்ம ஒரு என்ட்ரி 10 பிப்பு லாஸ் வைக்கிறதுக்கு நமக்கு, அதாவது அதை எடுக்கிறதுக்கு தேவையான மார்ஜின் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு யூஎஸ்டிக்கும் கம்மியான மார்ஜின் தான் தேவைப்படுது. ஸோ டெமோ அக்கௌண்ட்டை விட்டுட்டு ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணும்போது அந்த ஃபியர் குறையும். இல்லைனா டெமோ அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ரியல் அக்கௌண்ட் வரும்போது நீங்கள் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களால் அந்த ரியல் மணி லாஸ் ஆகிறத பார்க்கும்போதோ அல்லது அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களால் மாஸ்டர் பண்ண முடியாது. இந்த நியூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.